உலகெங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 14ஆம் திகதி 8ஆம் மாதம் 2026 சுக்கிரவாசரம் என்று சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமை, பராபவ வருடம் ஆடி மாதம் 29ஆம் நாள், துதியை திதி, மக நட்சத்திரம், மரண யோகம். இன்றைய தினம் ஆடிப்பூரம் விரதம் இருக்க வேண்டிய நாள். பராபவ வருடம் ஆடி 29. இன்றைய தினம் ராகு காலம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய தினம் குளிகன் நேரம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய தினம் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். அவிட்ட நட்சத்திரம் சந்திராஷ்டம தினம். சூளம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். ஆடிப்பூரம் விரதம் இருக்க வேண்டிய நாள். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் உழைப்பு, ரிஷபம் மேன்மை, மிதுனம் நட்பு, கடகம் புகழ், சிம்மம் நன்மை, கன்னி தெளிவு, துலாம் நலம், விருச்சிகம் பரிசு, தனுசு லாபம், மகரம் போட்டி, கும்பம் ஓய்வு, மீனம் ஆதரவு. ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. எங்களுடைய நிகழ்ச்சி சம்பந்தமாக ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருப்பின் சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலம் உங்களுடைய கேள்விகளை எனக்கு எழுதி அனுப்பினால் தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் தகுந்த கேள்விகளுக்குண்டான பதில்களை தொகுத்து தர காத்திருக்கின்றேன். சரி, இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆடிப்பூரம் 14ஆம் திகதி இன்றைக்கு 8ஆம் மாதம் 2026 சுக்கிரவாரம்னு சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமை ஆடிப்பூரம் வந்திருக்கு. எப்பவுமே ஆடி மாதத்தில் வரக்கூடிய பூர நட்சத்திரம் ஆடிப்பூரம் அம்பாளுக்கு ரொம்ப 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 விசேஷமான நாள். ஆடிப்பூரத்துக்கு என்ன சிறப்புண்டா, மற்ற நாள்களில் எல்லாம் நாங்கள் வலிந்து கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு முயற்சி செய்து அம்பாளை வழிபட்டு அம்பாளினுடைய வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆடிப்பூர தினத்தன்று நீங்கள் சின்ன முயற்சி எடுத்தாலே அம்பாளே தேடி வந்து உங்களை ஆட்கொள்ளக்கூடிய, உங்களுக்கு வரங்களை அள்ளித்தரக்கூடிய அற்புதமான நாள் இந்த ஆடிப்பூரம். இந்த ஆடிப்பூரம் நீங்கள் கஷ்டப்பட்டு உபவாசம் இருக்கணும், விரதம் இருக்கணும், உணவை கட்டுப்படுத்தணும் எல்லாம் நினைக்க தேவையில்லை. சும்மா கோயிலுக்கு போய் அம்பாளுக்கு ஒரு வளையல், ஆடிப்புறம் வளையல் திருவிழா, வளையலை வாங்கி அம்பாளிட கையில் போட்ட ஒரு வளையலை நீங்கள் போட்டுக்கொண்டாலே அம்பாள் உங்களுடன் சேர்ந்து இருப்பாள். அம்பாளினுடைய பரிபூரணமான அனுக்கிரகம் சக்தி வழிபாடு செய்யக்கூடியவர்களுக்கு அம்பாளினுடைய பரிபூரணமாக அம்பாளே தேடி வந்து உங்களை எல்லாம் ஆசீர்வதிக்கக்கூடிய அற்புதமான நாள் இந்த ஆடிப்பூரம். ஆடி மாதத்தில் பூர நட்சத்திரம் வந்தால் ஆடிப்பூரம் அம்பாள் வழிபாட்டுக்கு உகந்த நாள். அம்மனுக்கு வளையல் சாத்தி வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷம். ஆடிப்பூரத்தண்டைக்கு நீங்கள் கோயிலுக்கு கடைக்கு போய் கொஞ்சம் கண்ணாடி வளையல்களை வாங்கி அம்பாளுக்கு சாத்த சொல்லி ஐயாட்ட கொடுத்து அதை அம்பாளுக்கு சாத்தி அதுக்கு பின்னர் அவர்கள் பூஜையில் அம்பாளுக்கு வளைகாப்பு நடத்துவது என்று கூட சொல்லலாம். இதை கோயிலுக்கு வளையல் வாங்கி கொடுங்கள். ஆடிப்பூரத்தண்டுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்களோ இல்லையோ, விரதம் இருக்கீங்களோ இல்லையோ, அம்பாளுக்கு கண்ணாடி வளையல்களை வாங்கி கொடுங்கள். அதையெல்லாம் அம்பாளுக்கு சாத்தி வழிபாடு செய்து பூஜை செய்து அந்த வளையல்களையே உங்களுக்கு பிரசாதமாக தருவார்கள். அந்த வளையல்களை வாங்கி நீங்கள் அணிந்து கொள்ளலாம்.
ஆடிப்பூரத்தண்டைக்கு இதை கண்டிப்பாக கோயில் ஏதோ ஒரு கோயிலுக்கு போய் நீங்கள் வாங்கி கொடுக்காட்டியும் பரவாயில்ல, அங்கே வளையல் தருவினம். அந்த வளையல்களை வாங்கி அணிந்து கொள்ளுங்கள். அம்பாளுக்கு பூஜிக்கப்பட்ட அம்பாளின் பாதத்தில் வைத்து அம்பாளுக்கு மாலையாக போட்டு அம்பாளின் கரங்களில் சாத்தி பூஜிக்கப்பட்ட வளையல்களை நீங்கள் வாங்கி அணிந்து கொள்ளுங்கள். அம்பாளின் இது சின்ன விஷயம்னு நினைக்காதீங்க, இது பெரிய விஷயம். வருஷத்தில் ஒருக்காத்தான் ஆடிப்பூரம் பெறும். அம்பாளுக்கு வளையல் சாத்தி வழிபாடு செய்து வளையல்களை பிரசாதமாக பெற்று அணிந்து கொள்ளுங்கள். சரி, ஆடிப்பூரத்தண்டைக்கு இன்னொரு விசேஷம் என்னவென்றால் ஆண்டாள் ஜெயந்தி. ஆண்டாள் ஜெயந்தி, சூடி கொடுத்த சுடர் கொடி என்று ஆண்டாளை சொல்லு. அதென்ன சூடி கொடுத்த? பெருமாளுக்கு மாலையாக கட்டி, ஆண்டாளோட அப்பா என்ன செய்வாராம், பெருமாளுக்கு விதம் விதமாக மாலை கட்டி கொண்டு போய் பெருமாளுக்கு போடுவாவாம். இந்த ஆண்டாள் என்ன செய்வாவும், அந்த தகப்பன் கட்டின மாலையெல்லாம் எடுத்து தான் போட்டு கண்ணாடியில் போய் அழகு பார்த்துட்டு அதுக்கு பிறகு பெருமாளுக்கு போட கொடுப்பாராம். இதனால் சூடி கொடுத்த சுடர்கொடி, தான் முதல்ல சூடிக்கொண்டு அதுக்கு பிறகுதான் பெருமாள் மேல் உள்ள காதலினால், பெருமாள் மேல் உள்ள அன்பினால், அற்பட்ட அன்பினால், மட்டற்ற அன்பினால் அந்த மாதிரி ஆண்டாள் செய்தால் அது ஆண்டாளோட கதை பெருசாக போதும். அந்த சூடி கொடுத்த சுடர்கொடின்றதுக்காக சொன்னேன். ஆண்டாள் பெரியாழ்வார்களின் மகள் ஆண்டாள். ஆண்டாள் ஜெயந்தி, ஒரு துளசி பூங்காவனத்தில் ஆண்டாளை கண்டெடுத்தார் என்று சொல்லுவினோம். ஆண்டாள் ஜெயந்தி இந்த ஆடிப்பூரத்தன்று தான் ஆண்டாள் பிறந்ததாக, ஆண்டாள் கண்டெடுக்கப்பட்டதாக, ஆண்டாளின் தந்தை ஆண்டாளை தேர்ந்தெடுத்த நாளாக இந்த ஆடிப்பூரம். அதனால் பெருமாள் ஆலயங்களில் தான் ஆண்டாளுடைய சிலை விக்கிரகம் இருக்கும். பெருமாள் ஆலயங்கள் எல்லாம் ஆடிப்பூரத்தில் பெரிய விசேஷமாக நடக்கும். ஆண்டாள் திருப்பாவை என்று சொல்லக்கூடிய அற்புதமான விஞ்ஞான விளக்கம் நிறைந்த 30 பாடல்களை பாடியவள் ஆண்டாள். ஆண்டாளுடைய ஜெயந்தியும் அன்றைய தினம்தான். அம்மனுக்கு இந்து ஆலயங்களில் வளைகாப்புன்னா உங்களுக்கு தெரியும். வளைகாப்பு, நாங்கள் வளைகாப்பு செய்கிற மாதிரி அம்பாளுக்கு உலகத்துக்கே மாதா என்று சொல்லக்கூடியவள் அம்பாள், உலகத்துக்கே தாய். நாங்கள் எங்கள் எல்லோருக்கும் அம்மா அம்பாள். அந்த அம்பாளுக்கு வளைகாப்பு நடக்கக்கூடிய நாள் அந்த ஆடிப்பூரம். முக்கியமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் ஆடிப்பூரத்தன்று பயத்துடன் பக்தியுடன் நம்பிக்கையுடன் விரதம் இருந்து வளையல்களை வாங்கி அணிந்து அம்பாளின் பிரசாதத்தை பெற்றுக்கொண்டு அம்பாளின் ஆசீர்வாதத்தை பெற்று அம்பாளின் அனுக்கிரகத்தை பெற்றுக்கொண்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது ஒரு அற்புதமான விஷயம். இந்த விரதம் யார் இருக்கணும்? திருமணம் நடக்காதவர்கள், திருமணத்தில் தடை. நான் எத்தனையோ மாப்பிள்ளை பார்த்துட்டேன் ஐயா, என்னோட மகளுக்கு கல்யாணம் நடக்கல, ஆடிப்பூரம் விரதம் இருங்கோ திருமணம் நடக்கும். நான் எத்தனையோ டாக்டரை பார்த்துட்டேன் ஐயா, என் பிள்ளை இல்லை, ஆடிப்பூரம் விரதம் இருங்கோ குழந்தை கிடைக்கும். அதையும் செஞ்சு கொண்டு மருத்துவம் செஞ்சால் மட்டும் சக்ஸஸ் ஆக முடியல. எத்தனையோ பேர் நான் பார்த்துருக்கேன், மருத்துவம் எல்லாம் லட்சக்கணக்கில் சில ஃபெயிலியர் ஆகிடும். ஆடிப்பூரம் என்பது குழந்தை இல்லாதவர்கள் குழந்தைக்காக, குழந்தை பாக்கியத்திற்காக விரதம் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். திருமணம் நடைபெறாத பெண்கள், எனக்கு 30 வயசாச்சு ஐயா, கல்யாணம் நடக்கலை, 31 வயசாச்சு கல்யாணம் நடக்கலை, அப்பா அம்மா நிறைய பொருத்தம் பார்க்கணும், எல்லாம் பொருந்தி வரும், கடைசி நேரத்தில் குழம்பிடும். பொருத்தம் நல்லா இருந்தால் மாப்பிள்ளையே பிடிக்கல, மாப்பிள்ளையை பிடிச்சிருந்தால் பொருத்தம் அமையலை, பொருத்தமும் சரி மாப்பிள்ளையும் சரி என்றால் குடும்பம் சரியில்லை, வருமானம் இல்லை. இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்தினால திருமணம் தள்ளி போய் கொண்டு இருக்குது. என்ற பிள்ளைக்கு நான் 25 வயசில் இருந்து தேடிக்கொண்டு இருக்கிறேன், 10 வருஷமாக தேடுறேன், 4 வருஷமாக தேடுறேன், 5 வருஷமாக எல்லா திருமண தகவல் மையத்திலையும் நான் பதிஞ்சிட்டேன், ஆனாலும் மாப்பிள்ளை கிடைக்கவில்லை. ஆடிப்பூரம் விரதம் திருமணமாகாத பெண்கள், குழந்தை இல்லாத பெண்கள் ஆடிப்பூரத்தன்று அம்பாளை நினைத்து விரதம் இருந்து அம்பாளுக்கு வளைகாப்பு சாத்தி வழிபாடு செய்து அந்த வளையல்களை பிரசாதமாக பெற்று அணிந்து கொண்டால் அம்பாளின் அனுக்கிரகம் உங்களுக்கு பூரணமாக கிடைக்கும். நாம் கேட்காமலே, நான் முதல்ல சொன்ன மாதிரி, நாம் கேட்காமலே எங்களுக்கு வரங்கள் வரக்கூடிய நாள் ஆடிப்பூரம்.
மற்ற விரதங்கள் எல்லாம் நாங்கள் கடுமையாக விரதம் இருந்து கடுமையாக முயற்சி செய்து பயபக்தியுடன் இருந்து பல பாராயணங்களை செய்து அனுஷ்டானங்களை மேற்கொண்டு அம்பாளினுடைய அனுக்கிரகத்தை பெற வேண்டும். ஆடி மாதத்தில் வரக்கூடிய பூர நட்சத்திரத்தன்று ஆடி பூரத்தன்று நான் கேட்காமலே அம்பாளின் அனுக்கிரகம் சுலபமாக இந்த உலகத்தையே காத்து ரட்சித்து ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அம்பாள் சுலபமாக எங்களை எல்லாம் தேடி வந்து அனுக்கிரகம் செய்யக்கூடிய ஆசீர்வாதம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் ஆடிப்பூரம். சுமங்கலி பெண்களை அம்பாளாக பாவித்து அவர்களுக்கு சுமங்கலி பொருட்களை தானமாக கொடுப்பதும் ஒரு வழிபாடு. அன்றைக்கு ஆடிப்பூரத்தன்றைக்கு கோயிலுக்கு வளையல் வாங்கி கொடுக்கலாம், குங்குமம் வாங்கி கொடுக்கலாம், மஞ்சள் வாங்கி கொடுக்கலாம். இந்த சுமங்கலி பொருட்கள் சுமங்கலி பெண்களை அன்பாலாக பாவித்து தானம் செய்யலாம். என்ன, ஒரு வளையல், ஜாக்கெட் பீஸ், புடவை, மஞ்சள், குங்குமம், கண்மை டப்பா, சீப்பு, பவுடர், இந்த மாதிரி சுமங்கலிகளுக்கு கொடுக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் நாங்கள் வீட்டில் சுமங்கலி பூஜை செஞ்சால் கொடுப்போம். அந்த மாதிரி பொருட்களை எல்லாம் கோயிலுக்கும் கொடுக்கலாம். சுமங்கலி பெண்களை அம்பாலாக பாவித்து அவர்களுக்கு தானம் செய்து வளையல், குங்குமம், மஞ்சள், சுமங்கலி பூஜை செய்து அவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்று வந்தால் திருமணமாகாத பெண்களுக்கு திருமணம் நடக்கும். எனவே ஆடிப்பூரத்தன்று அம்பாளை வழிபட்டு நீங்கள் எல்லோரும் நீண்ட ஆயுள், நிறைந்த ஆரோக்கியம், நீங்காத செல்வத்தோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.